இப்போ 1ஆம் தேதியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா 7ங்கிறது கண்டிப்பாக குவைட் ஆப்போசிட்டான ஒரு நம்பர். அந்த நம்பர் போய் மாதத்துலேயோ வருடத்துலேயோ விதியிலையோ இருக்கும்போது இவங்க போய் சிம்பிளான மேரேஜ் பண்ணுறது தான் கரெக்டு. இவங்க போய் ஆடம்பரத்தை டச் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அந்த மேரேஜ் லைஃப்பை எந்த அளவுக்கு க்ரஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ரஷ் பண்ணி விட்டுரும். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் அப்படின்னு வந்து நாங்கள் செப்பரேட் ஆகிறோம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பிரயோகிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்றப்போ இந்த நம்பர்ஸ் அதுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நம்பர் தான் நமக்கு அனுமதி கொடுக்குது, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. அப்போது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்களே சார், அப்போ அவ்வளோ பேருக்கு பிரேக்கப் ஆகுதுன்னா இல்லை. யார் கல்யாண செலவை ஏற்றுக்கிறீங்களோ, நீங்கள் பையன் வீடாக இருந்தாலும் சரி பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு நம்பர் 1ல் பிறந்திருக்காங்க அப்படின்னா அப்போ போயிட்டு இந்த இடத்துல போய் திருமணத்தை வச்சுக்கோங்க. மீனாட்சி கோயில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கிற மாதிரி மதுரை மீனாட்சி கோயிலில் போய் வச்சுக்கலாம். இல்லை வேறு எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்காங்கன்னா தாராளமாக அந்த சன்னதியில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பொதுவாக 4ஆம் தேதியில் இருக்கவங்க கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்புவாங்க. இதுமாதிரி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறதுங்கிறதே அவங்களுக்கு வந்து உட்படாத ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி இல்லை சார் நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய லைஃப் என்னோடய பர்த் டேட்டு காம்பினேஷன் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு இறைவனோட கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அது என்ன கோவில் வேணாலும் இருக்கலாம். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த ஸ்தலங்களில் திருமணம் பண்ணுறது சிறப்பானதாக அமையும் அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய கடல்னு சொல்லலாம் சார். அந்த நம்பர்ஸை வச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய மேஜிக்கல் மூமெண்ட் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சார். அந்த மாதிரி வந்து இந்தந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை இப்படி நகரணும், இந்த தெய்வங்கள் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்பர்ஸை வச்சு நம்ம பேசியிருக்கோம் சார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஆவணி மாதம் வந்துருச்சு. ஆவணினாலே ஒரு திருமண மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். அந்த அளவுக்கு வந்து ஆடி முடிஞ்சோடனே கல்யாணத்தில் வந்து எல்லா மக்களும் மும்பரமாக நகர்ந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து இப்போ வந்து ரிசப்ஷனை பெருசாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து கோவில்களில் திருமணம் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேர் இல்லை மண்டபத்தில் தான் திருமணம் வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் மண்டபத்தில் திருமணம் வைக்கிறது சிறப்பானதாக இருக்குமா, இல்லை வந்து கோவில்களில் வைக்கிறது சரியானதாக இருக்குமா சார்? நல்ல ஒரு கேள்வி. இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒரு மினிமம் கேரண்டியாக ஓரளவுக்கு எல்லாருக்கும் பணம் அப்படிங்கிற அந்த புழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப நல்ல விஷயம். அது ஏன்னா எல்லோரும் செல்வத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த செல்வம் வந்து இன்றைக்கி எல்லார் கைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, மேலே வரணுன்ற உத்வேகத்தோடு கஷ்டப்படுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை நிச்சயமாக இன்றைக்கி கிடையாது. ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு சேஃப்டியான வாழ்க்கையை நோக்கி எல்லோரும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அந்தளவுக்கு செலவுகளையும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே வரோம். அதில் ரொம்ப முக்கியமான செலவு கல்யாண செலவு. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறை பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் கிராண்டராக பண்ணிடுவோம், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் அந்த பிள்ளைங்களோட அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படின்றப்போ ஒரு பிள்ளை தானே, அதனால் நம்ம நல்ல கிராண்டராக ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்கிறவங்க, அந்த சிந்தனையில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பசங்களுமே அதை கேட்டு ரைட் அண்ட் ராயில் கேட்டு வாங்கிக்கிறாங்க. எனக்கு நல்லா செலவு பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. முன்ன வந்து அந்த ஆடம்பரம் கொஞ்சம் குறைவாக இருந்தது, இப்போ ஆடம்பரம் அதிகமாகிடுச்சு. தேவையை மீறின ஆடம்பரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த கல்யாணத்துக்குன்னு ஒரு சமூகத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கும், இல்லைன்னா ஒரு முறைகள் இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி எல்லார் கல்யாணத்துலேயும் ஒரு குதிரை நிற்கிது, எல்லா கல்யாணத்துலேயும் இது என்னன்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாகிடுச்சு. முதல்ல இதெல்லாம் சரியா அப்படின்னா அது அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது. ஒரு கல்யாணத்துக்கான செலவுகள்ன்றது அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது. ஆனால் அதெல்லாம் தாண்டி யார் சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்கணும், யார் வந்து கிராண்டராக பண்ணாலும் தொந்தரவு பண்ணாது. இன்றைக்கி என்னென்னா ஊர் கூடி கல்யாணம் பண்ணுறோம், அந்த கல்யாணத்தை நம்ம எவ்வளோ காலகட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோங்கிறது ஒன்று இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த லைஃப்பில் எல்லோரும் வந்து அதை நீண்ட காலமாக ஒரு 10 வருஷம் எடுத்துகிட்டு போயிட்டாலே இன்றைக்கி ஒரு பெரிய அதிசயமாக, ஒரு 7வது 8வது அதிசயமாக இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் யாரெல்லாம் ரொம்ப சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக கான்ட்ரவர்சியல் டேட் ஆஃப் பர்த்னு சில இதெல்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப அகெயின்ஸ்டான நம்பர்ஸ் ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க எல்லோரும் சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு 2ஆம் நம்பரில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, 9ங்கிற நம்பர் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல, இப்போ பிறந்த தேதி 2,
மாதத்துலேயோ வருடத்துலேயோ இல்லை விதி எண்லேயோ 9 இருந்துருச்சுன்னா இவங்க சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. இவங்க போய் ஆடம்பரத்தை போய் டச் பண்ணாங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற நம்பர்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. வெறும் 2ஆம் நம்பர் மட்டுக்கு இது பொருளுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போது ஒருவேளை 9ஆம் தேதியில் ஒருத்தர் பிறந்து 2ங்கிற காம்பினேஷன் உள்ளே எங்கேயாவது இருந்தால் கூட அவங்களும் சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கு இருக்குது. இப்போ 1ஆம் தேதியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா 7ங்கிறது கண்டிப்பாக குவைட் ஆப்போசிட்டான ஒரு நம்பர். அந்த நம்பர் போய் மாதத்துலேயோ வருடத்துலேயோ விதியிலையோ இருக்கும்போது இவங்க போய் சிம்பிளான மேரேஜ் பண்ணுறது தான் கரெக்டு. இவங்க போய் ஆடம்பரத்தை டச் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அந்த மேரேஜ் லைஃப்பை எந்த அளவுக்கு க்ரஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ரஷ் பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார், நிறைய பேர் வந்து ஆடம்பரமான திருமணம் தான் வேணும் அப்படின்னு கட்டாயமாக பண்ணுற நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் அப்படின்னு வந்து நாங்கள் செப்பரேட் ஆகிறோம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பிரயோகிக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படின்றப்போ இந்த நம்பர்ஸ் அதுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நம்பர் தான் நமக்கு அனுமதி கொடுக்குது, இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் செய்யாதீங்க. அப்போது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்களே சார், அப்போ அவ்வளோ பேருக்கு பிரேக்கப் ஆகுதானா? இல்லை, அவங்களுக்கு அந்த நம்பர் அனுமதி கொடுத்துருக்கு. இல்லை அவங்களோட ஜாதகம் அந்த இடத்துல அனுமதி இருக்குது. ஆடம்பரமாக பண்ணாலும் ஒன்றும் பண்ணாது. சமீபத்தில் கூட இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒரு ஆடம்பரமான கல்யாணம் பண்ணார் அவரோட பையனுக்காக. அது அந்த இடத்துல அனுமதி இருக்குது. இது எல்லாருக்கும் சராசரிக்கு பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தாது. அவங்களுக்கு அந்த அனுமதி இருந்ததுனால தான் அப்படி ஒரு கல்யாணத்தை நடக்க விட்டுச்சு. பொதுவாகவே இந்த நம்பர் காம்பினேஷன்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கும் போது, ஏன்னா கிரகங்களுக்கு ஏகப்பட்ட காம்பினேஷன் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். அப்போ நம்பர் காம்பினேஷனில் இதெல்லாம் இருக்குனாலே சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அதில் சிம்பிள் மேரேஜ்னால் என்ன? வீட்டுக்குள்ளே வச்சு யாரும் கல்யாணம் பண்ண போகிறது இல்லை. அப்படி ஒரு வழக்கம் இருந்தது இதுக்கு முன்னாடி. வீட்டுக்குள்ளேயே வந்து மண்டபம் டைப்பில் சில சமூகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுக்குனே ஒரு இடம் இருக்கும். எத்தனை கல்யாணம் நடந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் நடக்கும், வெளியிலே போக மாட்டாங்க. அவங்க சமுதாயத்துக்கு இல்லை அவங்க சமூகத்துக்கு உட்பட்டு வீட்டுக்குள்ளேயே தான் கல்யாணம் நடக்கும். இப்போ வந்து அந்த நிலை இல்லை. ஓரளவுக்கு ஒரு மினிமம் ஸ்பெண்டிங் எல்லோரும் வந்தாச்சு. ஏன்னா கல்யாண மண்டபம்னு அதுக்கு ஒரு தனி கூடம் அமைச்சு அந்த இடத்துல அந்த கல்யாண மண்டபங்கிற கான்செப்ட் ஏன் வந்தது அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே நம்ம தான் சொந்த பந்தங்களை சேர்க்கறது இல்லையே. ஏகப்பட்ட இடத்துல வந்து கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் நிறைய இருக்குது, கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அப்போது நிறைய சொந்தங்கள் முதல்ல வர்றதில்லை. கடைசியில் யார் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் இந்த கல்யாண மண்டபங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமான விஷயங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிது. பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சிம்பிள் மேரேஜ் அப்படின்னா ஒரு கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. சிம்பிள்னால் அதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதோ இல்லை ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணுறதோ அப்படி சொல்ல வரல. ஒரு கோவிலில் ஒரு தெய்வத்தோட சன்னதியில் போய் நம்ம சரண்டர் ஆகும்போது நமக்கு ஏதாவது பாதகமான விஷயங்கள் நடக்கிறதா இருந்தாலும் கூட அந்த உறவில், அந்த கல்யாணங்கிற உறவில் ஃப்யூச்சரில் அந்த தெய்வம் நிச்சயமாக ஒரு சாட்சியாக வந்து நிற்கும். நம்ம மனசை நிச்சயமாக அது என்னன்றத கேள்வியை கேட்டுரும் அந்த தெய்வம். அதுக்காக தான் ஒரு தெய்வத்தோட சன்னதியில் போய் கல்யாணம் பண்ணுறது. அதுக்கு ஒரு நம்பர் காம்பினேஷன் இருக்குது. இந்த நம்பர் இருக்கிறவங்க இந்த தெய்வத்துக்கிட்ட போங்க. அதை தான் அடுத்து நாங்கள் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் வந்து கோவில்களில் திருமணம் வைக்கிறது தான் விரும்புகிறாங்கன்னே சொல்லலாம். இப்போ வந்து காலம் லைட்டாக கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆடம்பர திருமணங்கள் மட்டும்தான் அது அத்தியாவசியம்ன்ற மாதிரியான மக்கள் மைண்ட் செட் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு திருமணங்களில் அவளை ஸ்பெண்ட் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பொருளாவோ இல்லை வந்து பணமாவோ சேர்த்து வைக்கிறது விரும்புகிறாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோன்றப்போ கோவில்களில் நிறைய திருமணங்கள் நடக்குது. இப்போ வந்து வடபழனி முருகன் கோவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட திருமணங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு கோவில் வந்து சரியானதாக இருக்குமா, இல்லை இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு கோவில் சரியானதாக இருக்கும், இல்லை இந்த ஒரு கோவிலில் இந்த ஒரு தெய்வத்தின் சன்னதிக்கு முன்னாடி வந்து திருமணம் பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக சொல்லலாம். எங்கே போனால் நமக்கு வந்து நமக்கான தெய்வம் நிற்கும், இல்லை நம்மளை காத்து நிற்கும் அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா யாரும் போய் குலதெய்வத்துக்கு கோயிலில் போய் நின்று கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த தெய்வத்தை ரொம்ப விருப்பமாக இருக்கோ, நீங்கள் சொன்ன மாதிரி முருகன் கோயிலில் சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் போய் ஒரு பெருமாள் கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் சிவன் கோயிலில் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணுவாங்க. இது எந்த நம்பர் காம்பினேஷன் இருக்கிறவங்க எங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல் தேதியான நம்பர் 1. ஸோ இந்த தேதியில் பிறந்தவங்க 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன்னா எதிர் காம்பினேஷனில் வரவங்களையும் நம்ம பார்க்கணும். இதில் இப்போ பார்ட்னர் வந்து முதல் ரூலே என்ன, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பரில் வரக்கூடிய பார்ட்னர், அது இப்போ பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வந்துட்டாங்கன்னா இவங்க லைஃப் ஒரு மினிமம் கேரண்டியில் போய்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கும் ஒரு ஃபேவரட்டான நம்பர் வந்துருச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கே போய் கல்யாணம் பண்ணலாம். இப்போ யார் இந்த கல்யாண செலவை எடுத்து நடத்த போகிறாங்களோ, பொண்ணு வீட்லேயோ இல்லை பையன் வீட்லேயோ யார் எடுத்துக்கிறாங்களோ அந்த நம்பரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க.
இப்போ பொண்ணுக்கு ஒன்று இருக்குன்னா இப்போ நான் சொல்ல போகிற கோயிலில் போய் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா சிவன் தான். சிவன் கல்யாண கோலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் திருமணம் பண்ணும்போது நிச்சயமாக லைஃப் ஒரு மினிமம் கேரண்டிலே போகும். அவ்வளோ சீக்கிரத்தில் 2 பேருக்குள்ளே அந்த மனமுறிவுங்கிற விஷயம் வராது. சண்டைகள்லாம் வரும். இறைவனுக்குள்ளேயே சண்டை வரும்போது அப்புறம் நம்ம மனுஷங்க நமக்கும் சண்டைகள்லாம் வரும், கருத்து வேறுபாடலாம். ஆனால் பிரியறதுக்கு உண்டான அந்த மைண்ட் செட்டை அலோவ் பண்ணாது. அந்த முகூர்த்தமும் அந்த நாளையும் கரெக்டாக குறித்து கரெக்டாக இந்த கோயிலில் வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டியாக 2 பேரையும் இணைச்சே வச்சுருக்கோம். இணைச்சி வச்சு அழகு பார்ப்போம். அந்த தெய்வம் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை பிரிய விடாது. நான் திருப்பி சொல்கிறேன், யார் கல்யாண செலவை ஏற்றுக்கிறீங்களோ, நீங்கள் பையன் வீடாக இருந்தாலும் சரி பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு நம்பர் 1ல் பிறந்திருக்காங்க அப்படின்னா அப்போ போயிட்டு இந்த இடத்துல போய் திருமணத்தை வச்சுக்கோங்க. மீனாட்சி கோயில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கிற மாதிரி மதுரை மீனாட்சி கோயிலில் போய் வச்சுக்கலாம். இல்லை வேறு எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்காங்கன்னா தாராளமாக அந்த சன்னதியில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து அடுத்து 2ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த ஸ்தலத்தில் இல்லை எந்த தெய்வத்தினுடைய சன்னதியில் வந்து திருமணம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் சார்? கண்டிப்பாக. இப்போது 2ஆம் தேதி அப்படின்னா 2, 11, 20, 29 இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு பெருமாள் கோயில் தாயாரோடு இருக்கக்கூடிய, இல்லை தாயாருக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலில் போய் திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தாயாருக்கு முக்கியத்துவம் இருக்கிற கோயில் அப்படின்னா சில இடங்கள்ல தான் தாயாருக்கு ரொம்ப நல்ல முக்கியத்துவம் இருக்கும். பெருமாள் கோயிலில் மேக்சிமம் பெருமாள் தான் எல்லாரும் போயிட்டு விழுந்து விழுந்து கும்பிட்டு இருப்பாங்க, தாயாரை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் தாயாரை கவனிச்சா மட்டும்தான் பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஜெயித்தவர். அவர் என்ன பண்ணுவார்னா மாதம் திருப்பதி போவார். ஆனால் போய் பாலாஜியை பார்க்க மாட்டார், பெருமாளை போய் பார்க்கவே மாட்டார். கீழே இருக்க தாயாரை மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துடுவார். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் போயிட்டு திருப்பதி பெருமாளே போய் பார்ப்பார். நான் கேட்டேன், இது என்ன ரகசியம் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் அவரை பார்க்குறதும் ஒன்று தான், தாயாரை பார்க்குறதும் ஒன்று தான். நான் கீழே இருக்க தாயாரை பார்த்தாலே எனக்கு போதுமானது. எனக்கு வர வேண்டிய வருவாயெல்லாம் எனக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு தானே இருக்குது. நான் அங்கே போய் அவரை பற்றி தான் புகழ்ந்து பாடிட்டு வருவேன் கீழே இருக்க தாயார்கிட்ட போயிட்டு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த விவரத்தை நம்மளும் யூஸ் பண்ணிக்கணும். அப்போது இப்படி செய்யும் போது தாயாருக்கு எங்கே முக்கியத்துவம் அதிகமாக இருக்கோ நீங்கள் எந்த கோயிலில் வேணாலும் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த கோயிலில் தான் பண்ணணும் அப்படிங்கிறத தாயாருக்கு நல்ல முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கோயில்களில். அப்படின்னா என்ன அர்த்தம், நித்தியமும் அவங்களுக்கும் நல்ல அபிஷேகம் ஆராதனைலாம் நடக்கக்கூடிய கோயிலில், அது ஒரு பெருமாள் கோயிலாக இருக்குன்னா அங்கே போய் தாராளமாக உங்கள் திருமணத்தை அங்கே வச்சுக்கோங்க. இது இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே சார். அடுத்த 3ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு ஸ்தலம் இல்லை எந்த ஒரு தெய்வத்தினுடைய சன்னதியில் திருமணம் நடக்கிறது சிறப்பாக இருக்கும் சார்? ஒரு சித்தரோட அனுகிரகம் கொண்ட கோவில். ஒரு உதாரணத்துக்கு இப்போ பழனி மலையில் போகர் சித்தரோட அனுகிரகம் அங்கே இருக்குது, அவரோட நிலை அங்கே இருக்குது, அவர் அங்கேயே ஐக்கியமாயிட்டார். இப்படி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்துக்குங்க. நிச்சயமாக நிறைய கோயில்களில் இப்போ மருதமலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாம்பாட்டி சித்தர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சித்தரோட ஐக்கியம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிற கோயிலில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த கோயிலில் போய் திருமணம் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அது உள்ள ஒரு மகாலட்சுமி தாயாரோட சன்னதி அது உள்ளே இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுங்க. ஓகே. ஒரு குரு ஸ்தலமாக இருந்தாலும் அது ரொம்ப நல்லது. இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு ஒரு திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு தெய்வத்தினுடைய ஆலயம் சரியானதாக இருக்கும் சார் திருமணம் பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக 4ஆம் தேதியில் பிறந்தவங்க பொதுவாக ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் போய் திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. அவங்களுக்கு இது பெருமளவில் அவங்களுக்கு இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்புன்னு நான் சொல்கிறது லைஃப் பாதுகாப்பு. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கோவில்கள்னால் திருச்செந்தூர் முருகன் கோவில், இந்த மாதிரி ஒரு இடங்களில் போய் அவங்க திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இவங்களுக்கு அப்படின்னா, பொதுவாக 4ஆம் தேதியில் இருக்கவங்க கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்புவாங்க. இந்த மாதிரி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறதுங்கிறதே அவங்களுக்கு வந்து உட்படாத ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி இல்லை சார் நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட பர்த் டேட் காம்பினேஷன் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு இறைவனோட கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அது என்ன கோயில் வேணாலும் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே சார். அடுத்ததாக வந்து 5ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு ஸ்தலத்தில் திருமணம் பண்ணுறது அவங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பானதாக நகர்த்தும் சார்? இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒன்று சிவன் கோயிலையும் பண்ணிக்கலாம், பெருமாள் கோயிலையும் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, 5ஆம் தேதியில் பிறந்தவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களோட ஒரு இன்விடேஷனோ இல்லை அவங்களோட அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு வேளை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். நிச்சயமாக பேக்ட்ராப்பில்
ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட படமோ இல்லை ஒரு பெருமாள் தாயார் கூட இருக்கிற மாதிரி ஒரு படமோ, கல்யாண கோலத்தில் கல்யாண பெருமாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படங்கள் நிச்சயமாக இவங்களோடையே ட்ராவல் ஆகும். அப்படி இருந்தால் தான் அந்த 5ஆம் நம்பர் சரியான ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களோட சன்னதியில் போய், கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தோட சன்னதியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அது சிவன் கோயிலாகவும் இருக்கலாம், பெருமாள் கோயிலாகவும் இருக்கலாம் சன்னதி வந்து. ஆனால் கல்யாண கோலத்தில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். 6ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு கோவிலில் வந்து திருமணம் பண்ணுறது சிறப்பானதாக அமையும் சார்? ரைட். எங்கே வந்து பெண் தெய்வத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கோ, ஒரு ஆண்டாள் கோவில் இல்லைன்னா இப்போ ஸ்ரீரங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அங்கே தாயாருக்கு தான் முக்கியத்துவம். ரங்கநாதரே அங்கே வந்து 2ஆம் பட்சம் தான். அந்த மாதிரி ஒரு பெண் தெய்வத்துக்கு எங்கே முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு. அதாவது சுக்கிரன் வந்து அங்கே நிறைஞ்சு இருக்கணும். அப்படி ஒரு கோவிலில் போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு லைஃப் வந்து ஒரு மினிமம் கேரண்டியில் போய்கிட்டே இருக்கும். குறிப்பாக இவங்களும் ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய ஒரு நபர் தான். கல்யாணத்துக்குள்ளேயே, அதாவது கோவிலில் கல்யாணம் வச்சா கூட அங்கேயும் ஒரு ஆடம்பரம் இருக்கும் இவங்கக்கிட்ட. அது அவங்களுக்கு உட்பட்டது. அந்த நம்பர் காம்பினேஷனை பார்த்துட்டு கொஞ்சம் லிமிட்டேஷனாக பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அனுகிரகம் பார்க்கலாம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வெள்ளியில் சின்ன அளவில் ஏதாவது ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னாலே இவங்க லைஃப் நிச்சயமாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ரிட்டன் கிஃப்ட்னு தராங்க இல்லையா, கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொட்டு வெள்ளியாவது அவங்க எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்க செய்யக்கூடிய கல்யாணம் ஒரு கிராண்டர் சக்ஸஸாக சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சக்ஸஸாக அவங்களுக்கு கல்யாண லைஃப்பில் கொடுத்துரும். அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்தா இது பண்ண அது பண்ண அடுத்தடுத்த கண்டிஷனுக்கு வந்துட்டா நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸாக பார்த்துருவாங்க லைஃப்பில். கண்டிப்பாக சார். அடுத்தது வந்து 7ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருமணம் அப்படின்றது வந்து இந்த ஒரு ஸ்தலத்தில் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கணும். எந்த ஸ்தலம் சார்? பொதுவாகவே இந்த 7ஆம் தேதியில் பிறந்தவங்க அது என்ன காம்பினேஷன் இருக்குதோ இல்லையோ 7ஆம் தேதியில் பிறந்தாச்சுன்னா சிம்பிளாக கல்யாணம் பண்ணுறது நல்லது. அந்த கல்யாணம் எந்த ஒரு சன்னதியில் வைக்கலாம் அப்படின்னா, எங்கே விநாயகருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் உள்ள ஒரு இடமா இருக்கோ, உதாரணத்துக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர், சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். அப்புறம் சித்தி விநாயகர் கோயில், இந்த மாதிரி ஒரு கோவிலில் போய் அவங்க திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. சார் விநாயகர் கோயிலில் யாரும் கல்யாணம் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்களே, பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூலவராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு அது ரொம்ப சிறப்பானதாக அமையும். இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேரண்டியான ஒரு லைஃப்பை நிச்சயமாக வாழ முடியும். 8ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படின்றது எந்த ஒரு ஸ்தலத்தில் வைக்கிறது சிறப்பானதாக இருக்கும் சார்? இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தியாக வெளியில் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு கோவிலாக இருக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஒரு கொஞ்சம் ஊருக்கு வெளியில் இல்லைன்னா ஏதாவது ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குலதெய்வமோ இல்லை ஏதோ ஒரு காவல் தெய்வமோ ஏதாவது ஒரு ஊர் தெய்வமோ ஒரு எல்லை தெய்வமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அந்த ஊருக்குன்னு ஒரு எல்லை தெய்வம் இருப்பாங்க, ஒரு பெண் தெய்வம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சன்னதியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப ஊருக்குள்ளெல்லாம் இருக்காது, ரொம்ப ஊருக்கு வெளியில் ஒரு எல்லையில் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு குதிரை வாகனமோ நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து ஒரு சில பல தூரத்தில் இல்லை சப்த கன்னிமார் கோயிலையோ ஒரு சில பல தூரத்தில் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி ஒரு லொக்கேஷனில் ஒரு கோயில் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக சார். அடுத்ததாக வந்து 9 கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு ஸ்தலத்தில் திருமணம் பண்ணுறது நல்லதாக இருக்கும் சார்? இந்த குறிப்பிட்ட இந்த 9ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலும் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு லைஃப் வந்து எப்பயுமே இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு லைஃப் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சரியான நம்பரை முதல்ல அமைச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு லைஃபோடு நின்றோம். இல்லைன்னா பல திருமணங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த லைஃப்பை இழுத்துக்கிட்டே போயிடும். ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலான நம்பர்ஸ் அவங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னா. அதனால் இந்த விஷயம் இல்லை இந்த தாக்கங்கள்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகன் கோயில், மதுரைக்கு பக்கத்தில் இருக்க திருப்பரங்குன்றம், அங்கே இருக்க முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இது இருக்கிற பரிகாரத்திலே ரொம்ப சிறந்த பரிகாரம் எதுன்னா அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணுறது தான். அங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயிறார நல்ல சாப்பாடு போட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஓகே சார். இப்போ வந்து எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த ஸ்தலங்களில் திருமணம் பண்ணுறது அவங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பானதாக அமைச்சு வைக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.